பாதுகாப்பற்ற வாகனங்களை சாலையில் செலுத்துவதற்கு ஒப்புதல் வழங்கியதாக கூறப்படும் புஷ்பாகாமின் 2 பணியாளர்கள் MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் ஒப்படைக்கப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் சாலை போக்குவரத்து இலாகாவின் புலன் விசாரணையில் இவர்கள் தவறு செய்திருந்தால் அடுத்த கட்டமாக MACC-யிடம் ஒப்படைக்கப்படுவர் என்று JPJ உயர்நிலை அமலாக்க பிரிவு இயக்குனர் முகமது கிஃப்லி மா அசான் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். இந்த இருவரிடமும் JPJ நேற்று முன்தினம் 6 மணி நேரம் புலன் விசாரணை நடத்தியது. புலன் விசாரணை அறிக்கையை நாங்கள் இப்போது தயாரித்து வருகிறோம். அமலாக்கம், தொழில்நுட்ப அம்சம், உயர்நெறி ஆகிய 3 அம்சங்களில் JPJ புலன் விசாரணை நிலைக்குத்தி இருக்கிறது. தவறு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் நடவடிக்கை நிச்சயம் என்று அவர் சொன்னார். ஊழல் அல்லது தவறான நடத்தை, உயர்நெறி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் கேள்விக்குறியாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் புலன் விசாரணை நடத்துவோம். அவசியம் ஏற்பட்டால் MACC-யிடம் ஒப்படைத்து விடுவோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். JPJ தலைமை இயக்குனருக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் உரிய தகவல் வழங்கப்படும். இந்த விவகாரத்தில் சிக்கியுள்ள ஒரே ஒரு புஷ்பாகாம் வங்சமாஜு புஷ்பாகாம் ஆகும் என்பதை கிப்லி சுட்டிக்காட்டினார். சாலைகளில் பயன்படுத்தப்படும் வாகனங்கள் பாதுகாப்பானவை, சாலையை பயன்படுத்தும் மற்றவர்களுக்கு பாதிப்பில்லை என்பதை உறுதி செய்வதுதான் புஷ்பாகாமின் பணியாகும். இதில் தில்லுமுள்ளுக்கு இடமில்லை. அதனை புஷ்பாகாம் எந்த சூழ்நிலையிலும் சகித்துக் கொள்ளாது என்று அவர் மேலும் சொன்னார். இதனிடையே இந்த தில்லுமுள்ளில் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் புஷ்பாகாமின் 2 பணியாளர்கள் JPJ புலன் விசாரணையில் வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர் என்று அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.